அவர் தானா ஏதோ யோசிக்கலாம், நம்ம சொன்னதை அவர் செஞ்சார். நீங்க சொல்லுங்க நீங்க சொல்லி நான் சொன்னதை அவர் செஞ்சார். அவ்வளவுதான். 2 ஆப்ஷன் கொடுத்தாரு, 40 சிகரெட்டா 40 கிஸ்ஸான. நான் 40 சிகரெட் தான் எடுத்தேன், பட் கிஸ்ஸை இன்க்ளூட் பண்ணிட்டாரு. ஆக்சுவலி படமே சென்சார்ல கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷம் கட்டு இல்லாம இன்னும் நிறைய சீக்வன்ஸ் வச்சிருந்தோம், அது எடுத்துட்டாங்க. எல்லாருக்கும் வணக்கம் சார். ரொம்ப சிரமப்பட்டு இந்த படத்தை பண்ணியிருக்கோம். இது 4ஆம் தேதி வந்து ரிலீஸ் ஆகுது. உங்கள் அனைவரோட ஒத்துழைப்பும் நமக்கு தேவை, சரிங்களா? கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, படம் ஆடியன்ஸ் போய் ரீச் ஆகணும். அனைவருக்கும் வணக்கம். இது வந்து தரைப்படை படத்துடைய ப்ரெஷ் ஷோ. இன்னைக்கு நம்ம உங்கள் எல்லாத்தையும் சந்திச்சு ரொம்ப மகிழ்ச்சி. பத்திரிகை நண்பர்கள், இந்த படத்தை நீங்கள் எல்லாம் பார்த்துருக்கீங்க. உங்களுடைய ரிவ்யூஸை, பாசிட்டிவான ரிவ்யூஸை எதிர்பார்க்குறோம். புது ப்ரொடியூசர் மிஸ்டர் வேல்முருகன் சார், அவங்க வந்து சிவகாசியிலேருந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து சிவகாசிலேருந்து வந்திருக்காங்க. அண்ட் டேரக்டர் ராம்பிரபா சார், இந்த படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஆக்ஷன் மூவி. அது மிரட்டல் செல்வா மாஸ்டர் வந்து பயங்கரமாக கலக்கியிருக்காங்க. படத்துடைய நாயகன் பிரஜனுக்கும் படத்துடைய இன்னொரு நாயகன் அபி, அதாவது படத்தில் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த சாங்ஸு ஃபைட்ஸை ஃபுல்லாகவே அவங்களே எடுத்துட்டாங்க. ஆக்சுவலாக இதில் என்ன வந்து டைரக்டர் கமிட் பண்ணும்போது, இதில் நீங்கள் வந்து ஒரு வில்லன் கேரக்டரு, ஆனால் உங்களுக்கு பெருசாக டைலாக்கே இருக்காது, ஒரே ரூமில் தான் இருப்பீங்க, நீங்கள் வந்து உட்காந்த இடத்துலே கேம் ப்ளே பண்ணுற மாதிரி இருக்குனாரு. ஸ்டார்டிங்கில் சரி ரொம்ப நாளாக நம்மக்கிட்ட வந்து இதே மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. நான் எதுவுமே பேசிக்கல. சரி நீங்கள் படமாக பண்ணணும், ஒரு நாள் ஒரு டைலாக் எடுப்பார். நான் கேட்பேன், சார் இது என்ன சார் இங்கே பேசுகிறோம், இங்கே இன்னைக்கு ஒரே டைலாக் தான் பேசியிருக்கோம், இது எப்படி சார், கதையில் எங்கே சார் நான் வரேன், என்ன இது? அப்புறம் படம் எடுத்து முடிச்சு போட்டு காமிச்சு தனி அப்படி வாங்க நம்ம பேர் அதான் இப்போதான் வராங்க, காமிக்கிறோம்ல படத்தில் நமக்கும் ஜோடி இருக்குன்னு. ஸோ டைரக்டர் அதுக்கப்புறம் படமாக பார்க்கும்போது தான் எனக்கு வந்து என் கேரக்டர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. என்ன சார் நீங்கள் வில்லன்னு தான் சொன்னீங்க, இவன் ரொம்ப நல்லவனாக இருக்கானே, உத்தம வில்லன் கேரக்டரில் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ அதுக்கப்புறம் எல்லாருடைய கேரக்டர்ஸுமே ரொம்ப டைலாக்ஸ் இதில் ரொம்ப கம்மி தான். டைலாக்ஸை கம்மி பண்ணி ஆக்ஷனையும் ரீரெக்கார்டிங்லேயுமே தான் அந்த இது பண்ணுறாங்க. ஒரு சிட்ஃபண்ட் மோசடி நடக்கிற பணத்தை எப்படி அந்த மோசடி குரூப் வந்து தங்கமாகவும் உயரமாகவும் மாற்றி அதை பதுக்குறாங்கன்ற ஒரு மேட்ரு. அது யார் யார் கையிலெல்லாம் அந்த தங்க பெட்டி யார் யார் ட்ராக் பண்ணுறாங்கன்றது தான் ஒரு லைனு. அது கடைசியில் நல்லவங்க கைக்கு போதா இல்லை மோசடி கும்பலுக்கு போதான்றது தான் இதோடைய ப்ளே. அது நீங்கள் பார்த்து தியேட்டர்ஸில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். படத்துடைய நாயகன் என் இனிய நண்பன் பிரஜன் மேலும் படத்தை பற்றி உங்களுக்காக பேசுவாங்க. நன்றி. பத்திரிகை நண்பர் எல்லாருக்கும் வணக்கம். திரைப்படோட ப்ரெஷ் ஷோ ப்ரெஸ் மீட் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஆக்ஷன் படங்கள் நான் பண்ணியிருக்கேன், பட் முழுநிலை ஆக்ஷனாக வந்து இது வரைக்கும் படங்களை நான் பண்ணலை. தரப்படி இந்த இடத்துல 2 பேருக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் ராம்பிரபா சாருக்கும் கண்டிப்பாக இருக்குது, ராம்பிரபா சாருக்கும், ஸ்டோன் எக்ஸ் ப்ரொடக்ஷன்ஸ் வேல்முருகன் சாருக்கும், என் கூட நடித்த 2 ஹீரோக்கும் கண்டிப்பாக. ஏன்னா எந்த விதமான ஒரு ஈகோ, ஏன்னா எப்பவுமே வந்து ஹீரோயின்ஸ் அமைக்கிறத விட ஹீரோயின்ஸ்க்கு தான் அந்த விஷயங்கள் நடக்கும் கேள்விப்பட்டிருக்கேன், ஹீரோஸ்க்கு எந்த விஷயம் இல்லை. ஆனால் இங்கே 3 பேர் காம்பினேஷன் படத்தில் ட்ராக்காக தனியாக இருக்கும், பட் இது எல்லாமே சேர்ற பாயிண்ட் ஒரு மையப்புள்ளியாக இருக்கும். ஜீவா சொன்ன மாதிரி அந்த கதை ஒரு சிட்ஃபண்ட் மோசடி சம்மந்தப்பட்ட அனைத்து இந்த படத்தில் கதாபாத்திரங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹீரோயின்ஸ் எல்லாமே டெபியூவாக இருப்பாங்க. ஜீவா எல்லாருக்கும் தெரியும், அபிசரணும் 13 படங்கள் பண்ணியிருக்காங்க, என்னோட ட்ராக் தானே. ஸோ என்னன்னா இது வரைக்கும் ஆன்டகனிஸ்டாக ப்ரோட்டகனிஸ்டாக ஒரே ஆள் பண்ண எதுவும் படத்தில் பண்ணலை. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தில் பார்த்தா ஜீவா மட்டும்தான் சுமாராக ஓரளவுக்கு நல்லவடாக இருப்பார் படத்தில். இது ஒவ்வொரு கதாபாத்திரம் எல்லாருமே சூழ்நிலை கைதியாக வந்து அவங்க நியாயமாக அது நியாயமாக இருக்கும், வில்லங்களாக தான் இருப்பாங்க எல்லாருமே, யாருமே நல்லவனாக காமிச்சிருக்க மாட்டோம். ஸோ ஜோ அவர்கள் தான் இந்த படத்தோட கேமராமேனாக பண்ணியிருக்காரு, விஷுவல்ஸ் அவர் ரொம்ப நல்லவர் தான். ஸோ 3 ஹீரோயின்ஸ் வச்சுக்காங்க, மோகனா, தன்யா அண்ட் ஷாலினி. சொன்ன மாதிரி என் ஜோடி வழக்கம் போல் வரல, நான் பேச வந்திருக்கணும், ஜீவா சொன்ன மாதிரி ரொம்ப ஸோ ரொம்ப சந்தோஷம். முழு நிலமாக ஒரு ஆக்ஷன் படமாக பண்ணியிருக்கேன். ஏப்ரல் 4ஆம் தேதி படங்கள் வருது. ப்ரெஸ் உங்களுக்கு எல்லாம் நல்லது கெடுதல் எல்லாமே தெரியும். தவறு செய்தால் தயவுசெய்து நாங்கள் திருத்திக்கிறோம், மன்னிச்சிருங்க. இது மாதிரி புது டீமை நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், நல்லபடியாக பாசிட்டிவாக எழுதுங்க. இந்த மாதிரி நிறைய படங்கள் வரணும், மேலும் மேலும் நல்லபடியாக படங்கள் பண்ணணும். உங்கள் சப்போர்ட் என்னமே தேவை. அன்பேசுவோம். மீடியா அண்ணன்கள் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் விஜய் விஸ்வா. தொடர்ந்து எல்லா படங்களுக்கும் எனக்கு ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. அபி சரவணன் என்கிற விஜய் விஸ்வா.
ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட தயாரிப்பாளர் வேல்முருகன் சாருக்கு வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். பிகாஸ் ப்ரொடியூசர்ஸ் தான் எங்களுக்கு எல்லாமே. தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் ராம் பிரபா எனக்கு என்னோட ரொம்ப நாள் 3 நண்பர். இந்த படம் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கப்போ உங்க எல்லாருக்கும் தெரியும், எனக்கு கை ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஸோ என்னால் கையை ஸ்ட்ரெச் பண்ண முடியாது, ஷூட் பண்ண முடியாது. 2 படங்கள் போயிடுச்சு. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ எதை பற்றி யோசிக்காம நான் கமிட்மெண்ட் கொடுத்தேன், நீ வா நம்ம பண்ணலான்னு சொல்லி எனக்கு கான்ஃபிடன்ட் கொடுத்தாரு. தேங்க்யூண்ணா, தேங்க்யூ ஸோ மச். அந்த படத்தில் வந்ததுக்கு காரணம் அவர் தான். என்னால் முழுசாக பண்ண முடியாமல் போனதுக்கும் அந்த ஆக்சிடென்ட் ஒரு காரணமாயிடுச்சு. அண்ட் அட் தி மீன் டைம் இவரோட பேக் சப்போர்ட்டாக மெட்டல் செல்வா மாஸ்டர் ஆல்ரெடி 2 படம் பண்ணியிருந்தாலும் இந்த படத்தில் நான் முடியுமான்னு கேட்டாங்க. அவர் இப்போ கூட ஒரு டைலாக் சொன்னார், கையில் தான் கால் வச்சு நான் பண்ணிடுவேன் சார் அப்படின்னு. ஸோ தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஸோ மச் அந்த ஃபைட் பண்ணி கொடுத்ததுக்கு. அப்புறம் என்னோட பேர் ஸோ தேங்க்ஸ் மோனா, ரொம்ப டெடிகேட்டிவாக இருக்காங்க. நீங்கள் அந்த சீன்ஸில் பார்த்துருப்பீங்க, அந்த சாங்கில் பின்னாடி ஒரு பஸ் டிரைவர் ரியலாகவே திட்டிட்டு போன அந்த சாங்லேயே இருந்தது. ஸோ அந்தளவு லைவாக எல்லாம் காட்டின எங்கள் கேமராமேன் ஜோக்கு வந்து நன்றி சொல்லிக்கிறோம். எல்லாமே ஜோ தான். தேங்க்யூ ஜோ. அண்ட் மியூசிக் டைரக்டர் மனோஜ், அவரையும் நான் கண்டிப்பாக சொல்லணும். ஒண்டர்ஃபுல்லான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தாங்க, கடைசி வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் எங்கள் எடிட்டர் ராம் பிரசாத் அண்ட் ஹோல் டீம் எல்லாருக்குமே, நாட் ஈவன் நிஜல், அசோசியேட் டைரக்டர் வி ராஜன் ரி, எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ணோம். எங்களோட 3 ஃபீமேல் பேர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் தேங்க்யூ. மெயினாக ஈகோவே பார்க்காத 3 ஹீரோஸ், படத்தில் பட்ஜெட் பற்றி யோசிக்காத ஒரு ப்ரொடியூசர், எதை பற்றியுமே கவலைப்படாமல் சிரிச்சிட்டே இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர், இந்த மாதிரி ஒரு படம் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பெரிய பெரிய படங்கள் எல்லாமே பெரிய பெரிய இன்ஃப்ளூயன்சர்ஸ், பெரிய பெரிய ஷோஸ்லாம் போயிட்டுருக்காங்க. எதை பற்றியும் கவலைப்படாமல் எங்கள் ஹோல் டீமும் உங்களை மட்டுமே நம்பி இங்கே வந்து நிற்கிறோம். கண்டிப்பாக நல்ல கண்டென்ட் நீங்கள் கண்டிப்பாக பெருசாக கொண்டு போவீங்க. ப்ரீவியில் கிளாப்ஸ் கிடச்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. உங்களோட இந்த அப்ரிஷியேஷனோட ஸ்க்ரீனுக்கு வரோம். தேங்க்யூ. வணக்கம். நாங்கள் ஒரு புது முயற்சியாக இந்த படத்தை தயாரிச்சிருக்கோம். முழுக்க முழுக்க கமர்ஷியலாக எடுத்திருக்கோம். எல்லாருமே இதில் நல்லா கோஆப்ரேட்டிவாக பண்ணாங்க. ஹீரோஸ், ஹீரோயின், டைரக்டர், இந்த டீம் எல்லாருமே நல்ல சப்போர்ட்டு. ஃபைட் மாஸ்டர் நல்லாவே கொடுத்துருக்காங்க, ஃபைட் சீன்ஸ் எல்லாமே நல்லா. அதனால் எல்லோரும் நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணி நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் மேலும் அடுத்தடுத்து படங்கள் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு ஒரு ஊக்கத்தை கொடுங்க. ரொம்ப நன்றி. பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர் நான் தான். ஜோன் செல்லமாக கூப்பிட்றாங்க. சுரேஷ்குமார் சுந்தரம் படத்தில் பேர் போட்டிருக்காங்க. டீமாக சேர்ந்து எங்களால் முடிஞ்ச அளவுக்கான எஃபர்ட் போட்டிருக்கோம். படம் நல்லா வந்திருக்கு. ப்ரெஷ் ஷோவில் நிறையா கிளாப்ஸ் கேட்டோம், ரொம்ப ஹாப்பி. ஸோ படத்தை தேட்டரில் மக்கள் வந்து பார்க்குறதுக்கு உங்களோட ரிவ்யூஸ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம், ஃபைட் மாஸ்டர் மிரட்டல் செல்வா பேசுகிறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சாமானியன், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பகாசுரன், அதுக்கடுத்த ஒரு ஆக்ஷன் படம்னா இதுதான், தரப்படம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பிரசன்ஸ் சாருக்கு இது என்னோட 5வது படம் நான் ஒரு பண்ணுறது. அபி சாருக்கு வந்து இது 3வது படம், ஜீவா சாருக்கு ஃபர்ஸ்ட் படம் இது. ஆமாம், இது பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் வந்து இது. இந்த டெடிகேட் ஃபுல்லாகவே என்னோட இயக்குனர் ராம் பிரபா சார் தான் சேரும். ஏன்னு கேட்டிங்கன்னா லைவாக ஃபைட் எடுக்கணும் மாஸ்டர், ஆனால் ரோப்பு கிடையாதுன்னார். எந்த ஃபைட்டுமே ரோப்பே கிடையாது, எல்லாமே மேனுவலாக பண்ண ஃபாலிங் எல்லாமே. அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இந்த நேரத்தில் ஃபைட்டர்ஸ்க்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் மேலும் இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுங்க, இந்த படத்தை ஃபைட்டு நல்லா பண்ணதுக்கு காரணம் பிரஜன் சாரும் அபி சாரும் தான். ஏன்னா நல்லா பண்ணலன்னா அது வேற மாதிரி இருக்கும். நல்லா பண்ணக்கூடியவங்க பண்ணும் போது தான் அதோட ஃபைட்டோட எஃபெக்ட் நல்லாவே இருக்கும். இதுக்கு ஜீவன்ல கேமரா ஒளிப்பதிவாளர் நான் பிரஜன் சாரையும் அபி சாரையும் சொல்றேன். அவர் நல்லா பண்ணதுக்கு காரணம் அவங்க ரெண்டு பேர் தான். நான் என்ன யோசனை பண்ணி வச்சிருந்தாலும் அதை கரெக்டா ப்ரெசென்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா 2 பேரு. சார் ஜீவனுக்கு தான் ஃபைட் இல்லை. அடுத்த படம் நான் ஒரு ஆக்ஷன் ஒரு படம் பண்ணுவேன். இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஃபைட்டுக்கு ஃபுல்லாவே மொத்தம் 80 ஃபைட்டரை யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த படத்துல மட்டும்தான் அதிகமான ஃபைட்டர்ஸ் இதுல தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பாத்தீங்கன்னா இதுக்கு முக்கிய இன்னொரு காரணம் ப்ரொடியூசர். அவர் பொருளாதாரம் நம்ம வந்து கேமரா எனக்கு 3 கேமரா வேணும் சார்ன்னு கொடுத்தார். அதுக்கு ரொம்ப நன்றி சார். பார்த்தீங்கன்னா இதில் இன்னொன்று, இது ஒளிப்பதிவாளர் ஜோ கண்டிப்பாக சொல்லணும். என்னோட ஸ்பீடுக்கு அவர் ஈக்குவலான ஒரு கேமராமேன் நான் இப்போ நாங்கள் ஒர்க் பண்ணதில் பெரிய இது ஒர்க் பண்ண வில்லன் சார், மோகனா, அவங்க எல்லாருமே இந்த படம் வெற்றி அடையணும். உங்களோட கையில் தான் இருக்குது, நீங்கள் எடுத்துன்னு போய் சேர்க்கணும்னு நெஞ்சார்ந்த வந்து. Good evening, one and all. First of all, thanks to media. I'm Mohana Siddhi. This is my first Tamil movie.
I had a wonderful working experience with this team. Prajin Garu, Vijay Vishwa, Jeeva, Danya, everyone, thank you so much. And I'm feeling very happy to be part of this film. I'll be very thankful to director sir, Ram Prabha sir, Vail sir, producer sir. Thank you so much everyone. And I hope you'll watch the movie. Don't miss to watch. Thank you. மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ப்ரெஸ்ஸு, மீடியா, நியூஸ் எல்லாருக்குமே ரொம்ப வணக்கம். எங்களை மாதிரி ஒரு நல்ல ஒரு படத்தை எடுத்திருக்கோம். ஒரு பட்ஜெட்டில் உங்களை மாதிரி எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த படத்தை நீங்கள் கண்டிப்பாக ஜெயிக்க வைக்க முடியும். உங்களோட சப்போர்ட் எப்போவுமே எங்களுக்கு வேணும். எனக்கு நான் இதில் வில்லன் கேரக்டர் பண்ணியிருக்கேன். என் பேர் கங்கேஷ். சார் வேல்முருகன் சார் எனக்கு ஒரு நல்ல ரோல் கொடுத்ததுக்கு அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் ராம் பிரபா டைரக்டர் சார், அவரும் எனக்கு ஒரு நல்ல சப்போர்ட் பண்ணி என்னோடய ரோல் நல்லா பண்ண வச்சுருக்காரு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு பாஸ்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வில்லன் கேரக்டர். அதனால் எல்லாருமே உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும். உங்களோட நல்ல ரிவ்யூஸ் தான் இந்த படத்தை மேலும் மேலும் நல்ல தியேட்டர்ஸ்க்கும் ஆடியன்ஸ்க்கும் கொண்டு வரும். ஆடியன்ஸ் எல்லாருமே உள்ளே வர்றது உங்களோட ரிவ்யூஸ் கண்டிப்பாக சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, தேங்க்ஸ். ஹலோ எவ்ரிபடி, மீடியா பர்சன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எங்கள் படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணதுக்கு. அதே மாதிரி நல்ல ரிவ்யூஸ் எழுதி மக்களை கொண்டு இந்த படத்தை பார்க்க வைங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஜீவா சார் மாதிரி ஒரு கோ ஆக்டரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஆல், ப்ளீஸ் சப்போர்ட். தேங்க்யூ. ஏப்ரல் 4 ரிலீஸ். வர வெள்ளிக்கிழமை ஏப்ரல் 4 ஓகேங்களா படம் ரிலீஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் மட்டும் 120 தேட்டரில் போடுறோம் ஓகேங்களா. அப்புறம் கேரளாவிலையும் கர்நாடகாவிலையும் 11 ரிலீஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் யாரு சார்? அதான் 3 பேரை காட்டணுமே. காட்டல, அவ்வளோ அதுக்கு என்ன தேவை அதை மட்டும் அடுத்தவருடைய பொருள் நம்ம கையில இருக்காது. நம்ம என்னதான் கஷ்டப்பட்டு இன்னொரு யாரு அது அவர்கிட்ட இருந்து மாற மாட்டேங்குது. நம்ம எவ்வளவுதான் அவரை சொன்னாலும் அவரு அந்த பாயிண்ட் அவ்வளவு இருக்காரு. ஒண்ணுமே சாதாரணமா சட்டை போட்டாலே அப்படிதான் இருப்பேன். எனக்கு கோட்டு போட்டு கண்ணாடி போட்டு 2 டைலாக் கொடுத்தா பக்கத்துல நம்ம எவ்வளவு முயற்சி எடுத்தாலும் அது வேற விஷயமா அதுவும் மாறவே மாட்டேங்குது. அது கூடவே பிறந்தது வேற இப்ப இது நாங்க ஓன் ரிலீஸ் தான் பண்றோம். அதான் ஓன் ரிலீஸ் தான் பண்றோம். ஆமா, இப்ப எங்க பார்த்தாலும் அதானே போதை இருக்குது, கெண்டு தானே இப்ப அதிகமா இருக்குது. இப்போ எனக்கு தெரிஞ்சு ஓப்பனா சொல்லலாம், இதுல வேண்டாம். ஏன்னா அது ஸ்டேட் டு ப்ராப்ளம் வர வேண்டாம். சொல்லலாம், கண்டென்ட் சொல்லலாம். அப்படியே அந்த போடுவாங்க சார். நான் இருக்கிற ஏரியா எண்ணூர் காசிமர் ராயபுரத்தை தாண்டி தான் வரணும். நிறைய கேள்விப்படுறோம், நிறைய பத்திரிகை பார்க்குறோம், இந்த இதில் சோசியல் மீடியாவில் நிறைய பார்க்குறோம் ஓகேங்களா. அதனால எனக்கு என்ன ஒரு விஷயம்னா, சரி நம்ம நல்ல கதாபாத்திரத்தை உருவாக்கி சாகடிக்கக்கூடாது. இது அடுத்த பொருளுக்கு யார் ஆசைப்பட்டாலும் அந்த பொருள் கடைசியாக யார்கிட்ட போய் சேருமோ அதான் சேர்ந்துடும். அதுக்காக என்ன எவ்வளோ கஷ்டம். இந்த இப்போ கேரக்டர் பார்த்தீங்கன்னா அந்த பொருளுக்காக அவ்வளோ கஷ்டப்பட்டு கடைசியாக டூப்ளிகேட் தான் கொண்டு போயிட்டு இருப்பார். அந்த மாதிரி தெரியாதுங்களா. அந்த ஒரு கான்செப்ட் தான் எடுத்தேன். இன்னொருத்தர் பொருளுக்கு நாம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அதை அவங்களே போய் சேர்ந்துரும். அதை வச்சு இல்ல, பாண்டிச்சேரியில நடந்தது. எத்தனை வருஷம் பாருங்க ராஜன் ஒரு இல்ல இருங்க நான் சொல்றேன். 21 ரொம்ப நெருங்கின சர்க்கிள் தான் அது. அதனால எனக்கு அந்த டீட்டெயில் தான் தெரியும். எப்படி ஆரம்பிப்பாங்க, எத்தனை மாசம் கொடுப்பாங்க, அதுக்கப்புறம் எப்படி லாக் பண்ணுவாங்க, இதனுடைய ஓனர் எங்க இருக்காரு ஓகேங்களா. இந்த படத்தை ஆரம்பிச்சு ஒரு 4 மாசம் 5 மாசம் முடிக்கிறதுக்குள்ளேயே இதே சன் நியூஸ்ல 4 சம்பவம் நடந்துச்சு. 200 கோடி ஏமாத்துட்டாங்க, 400 கோடி ஏமாத்தாங்க, 600 கோடி ஏமாத்தாங்க. சமீபத்தில் கடைசி ஆருத்ரா கூட கேள்விப்பட்டிருப்பீங்க ஓகேங்களா. ஆனா இவங்களெல்லாம் பார்த்து யோசிக்கல. இது வழக்கமா ஒன்னா இருக்குதா, நம்ம பணத்தை போடுறாங்க ஏமாறாங்க, மறுபடியும் பணத்தை போடுறாங்க ஏமாறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஏமாந்தான் திரும்ப போட்டுட்டு இருக்காங்க, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க. அதான் அந்த அளவுக்கு அவங்க என்ன சொல்ல தெளிவாயிட்டாங்க, ஏதோ ஒரு விஷயத்துல வந்துடும் அப்படின்ட்டு.